இப்போ அதெல்லாம் போ, நீ அண்ணன் கூட போ. ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து முளைப்பாறை தூக்க போகிற வீடியோ தான் நான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு அப்பால் வந்து முளைப்பாறை போட்டிருந்தோம். அதை வந்து தூக்கிட்டு வரணும். பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக் ஜாமு. பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட வந்து நின்றுச்சு. ஏன்னா இது முன்னாடி போகிறதுக்கும் பின்னாடி வர்றதுக்கு எதிர்த்தாப்பில் வர்றதுக்கும் அங்கே கேப்பே கிடையாது. அவ்வளோ நெரிசல், அவ்வளோ கூட்டம். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து 7 மணிக்கு கிளம்பினோம். கிட்டத்தட்ட 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 3 ஹவர்ஸ் வந்து இங்கே கோயிலுக்கு வந்து முளைப்பாறை எடுத்துகிட்டு வர்றதுக்கு 3 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. 10 மணி ஆயிடுச்சு. செம்ம ஜாலியாக இருந்தது. பசங்க பாருங்கள், ஆட்டம் பாட்டம் செம்மையாக இருந்தது. பார்த்திங்கன்னா நல்லா ஜாலியாக இருந்துச்சு. போகிறப்ப வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தான் போனோம். வர்றப்போ வந்து அப்படியே முளைப்பாறை பின்னாடியே வந்துட்டு இருந்தோம். பசங்களாம் பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அவங்க ஆடுறத பார்த்தா நமக்கே அப்படியே அவ்வளோ ஒரு உற்சாகமாக இருந்துச்சு. இங்கிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில லேடிஸும் ஆடினாங்க. ஆனால் கூட்டத்துக்குள்ளே சரியாக என்னால் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியலை. முளைப்பாறை பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து அழகாக முளைச்சி பார்க்கவே நல்லா பச்சை பசேர்னு அழகாக செழுமையாக இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 17-19 முளைப்பாறை இருக்கும் போட்டவங்க. ஆனால் பாவம் அந்த ஒரு 3 மணி நேரமும் அந்த முளைப்பாறை அவங்க வந்து தலையில் வச்சுட்டு வெயிட்டு பயங்கர வெயிட்டாக இருக்கும். தெரியும், முளைப்பாறை தூக்குனவங்களுக்கு தெரியும். சுற்றி களிமண் மேலே தான் அந்த புல் முளைச்சிருக்கும். எப்படி தான் கஷ்டப்பட்டு கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பின்னாடி கயிறு குத்துறது அந்த மாதிரிலாம் சில பேர் வேண்டுதல் பண்ணுறாங்க. பொம்மை எடுத்து வைக்கிறது, அப்படி நிறைய வந்து வேண்டுதல் போட்டவங்க எல்லாமே கொஞ்சம் ஸ்லோவாக ஆட்டம் பாட்டம் வான வெடிக்கலாம் பாருங்கள். சும்மா செம்மையாக வந்து அந்த வேட்டு வெடிக்கிற ஒவ்வொன்றுமே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சீரியல் பல்பு மாதிரி பளிச்சுன்னு வந்துட்டு போகிற மாதிரி இருந்தது. செம்மையாக இருந்தது. கிட்டத்தட்ட வேட்டே வந்து ஒரு 1/4 மணி நேரத்துக்கிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து வச்சு போட்டாங்க. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருந்தது. நீங்கள்லாம் பொதுவாக வந்து இந்த கிராமப்புறங்களில் தாங்க இந்த மாதிரிலாம் வந்து முளைப்பாறை எடுக்கிறது, பொங்கல் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சில இன்ட்ரெஸ்டான ஃபங்க்ஷன்லாம் நடக்கும். சென்னை சைடு அங்கிட்டு ஃபாரினில் இருக்கிறவங்களுக்குலாம் இதெல்லாம் என்னென்னே தெரியாது. கிராமப்புறங்களில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஒரு 3 days 4 days வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக கொண்டாடுவாங்க. ஒரு புது ட்ரெஸ் எடுத்து கெஸ்ட்டெல்லாம் கூப்பிட்டு வீட்டில் வந்து கறி விருந்தெல்லாம் சமைச்சு கோயிலுக்கெல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு கோயில் முன்னாடி பொங்க வச்சு அப்புறம் முளைப்பாறை எடுக்கிறது, கயிறு குத்துறது, இப்போ சில நிறைய வேண்டுதல் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க. நல்லா இருந்துச்சு, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து இன்றைக்கி வந்து 3 நாள், இதோட 3ஆவது நாள். 4ஆவது நாள் பார்த்திங்கன்னா மஞ்சள் தண்ணி ஊற்றுவாங்க. அது வந்து நாளைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கும். அதை வந்து நான் எப்படிங்கிறத நான் வீடியோவில் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த முளைப்பாறை எடுக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1 வீக்கே வந்து மஞ்சக்கிழங்கு வச்சு கையில் காப்பு கட்டிடுவாங்க. கிராமப்புறம் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த ஒரு 1 வீக்குமே வந்து அவங்க நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது. சுத்தபத்தமாக இருந்து தான் இந்த மாதிரி முளைப்பாறை, கயிறு குத்துறது இந்த மாதிரி இதெல்லாம் அவங்க செய்யணும். நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, ரொம்ப வந்து சுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிள்ளைங்களாம் கூட அந்த முளைப்பாறையை சுமந்துட்டு இருந்தது. எனக்கே பார்க்க கஷ்டமாக இருந்தது. எவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதை நம்ம அப்படியே நடந்து வந்துக்கிட்டே இருந்தால் பரவாயில்ல. வெயிட் பண்ணி வர்றப்போ அவங்களுக்கு பயங்கர தலை கணக்கும். ஊடால என்ன பண்ணாங்கன்னா பக்கத்தில் இருங்க ஆள்கள் வந்து மாற்றி வச்சுக்கிட்டாங்க. தலையில் கொஞ்சம் வலிக்குது அப்படின்னா அவங்க ரிலேட்டிவ் யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் குடும்பத்தில் இருக்கிற ஆள்கள் வந்து யாராவது பக்கத்தில் இருந்து கொஞ்சம் நேரம் நான் சுமந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முளைப்பாறை இந்த குட்டி குட்டி பிள்ளைங்கள்லாம் செமக்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுங்களே, அதனால் அப்படி மாற்றி வச்சும் சுமந்துட்டு வந்தாங்க. ஊடால பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து அப்படியே நின்றுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு என்ன ஃபங்க்ஷனுங்கிறத நாளைக்கு வீடியோவில் போடுறேன்.